ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. தூய லூக்கா எழுதிய தூய நற்செய்தி 9வது அதிகாரம். ஆண்டவருடைய வார்த்தைகள் 10 முதல் 17 முடிய. திருத்தூதர்கள் திரும்பி வந்து தாங்கள் செய்த யாவற்றையும் இயேசுவிடம் எடுத்து கூறினார்கள். அவர்களை மட்டும் கூட்டிக் கொண்டு அவர் தனித்திருப்பதற்காக பெத்சாய்தா எனும் நகருக்கு சென்றார். அதை அறிந்து திரளான மக்கள் அவரை பின்தொடர்ந்தனர். அவர்களை அவர் வரவேற்று இறையாட்சியை பற்றி அவர்களோடு பேசி குணமாக வேண்டியவர்களை குணப்படுத்தினார். பொழுது சாயத் தொடங்கவே 12 அவரிடம் வந்து, இவ்விடம் பாலைநிலம் ஆயிற்றே, சுற்றிலும் உள்ள ஊர்களுக்கும் பட்டிகளுக்கும் சென்று தங்கவும் உணவு வாங்கிக் கொள்ளவும் மக்கள் கூட்டத்தை அனுப்பிவிடும் என்றனர். இயேசு அவர்களிடம், நீங்களே அவர்களுக்கு உணவு கொடுங்கள் என்றார். அவர்கள், எங்களிடம் 5 அப்பங்களும் 2 மீன்களுமே உள்ளன, நாங்கள் போய் இத்தனை பேருக்கு உணவு வாங்கி வந்தால்தான் முடியும் என்றார்கள். ஏனெனில் ஏறக்குறைய 5000 ஆண்கள் அங்கு இருந்தனர். இயேசு அவருடைய சீடர்களை நோக்கி, இவர்களை 50 பேராக பந்தியில் அமரச் செய்யுங்கள் என்றார். அவர் சொன்னபடியே அனைவரையும் அவர்கள் பந்தியில் அமரச் செய்தார்கள். அவர் அந்த 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் எடுத்து வானத்தை அண்ணார்ந்து பார்த்து அவற்றின் மீது ஆசி கூறி பிட்டு மக்களுக்கு பரிமாறுவதற்காக சீடரிடம் கொடுத்தார். அனைவரும் வயிறார உண்டனர். எஞ்சிய துண்டுகளை 12 கூடைகள் நிறைய எடுத்தனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இயேசுவில் நல்லவர்களே, ஆண்டவருடைய அன்பு நிறைந்த குழந்தைகளே, நற்கருணை நாதர் உயிருள்ள தெய்வமாக இருக்கிறார். நற்கருணை நாதர் நம்மை ஆசீர்வதிக்கின்ற தெய்வமாக இருக்கிறார். நற்கருணை நாதர் நம்மை வழி நடத்துகின்ற தெய்வமாக இருக்கிறார். நற்கருணை நாதர் நமக்கு வாழ்வளித்து உயிரூட்டி நம்முடைய துன்ப நேரங்களிலே நம்முடைய உள்ளங்களுக்கு மருந்திடுகின்ற மருத்துவராக இருக்கின்றார். இந்த நற்கருணை நாதரை நினைத்து பார்க்கிற பொழுது, அவருடைய கருணையையும் இரக்கத்தையும் நினைத்து பார்க்கிற பொழுது, இதோ சிலுவை மரத்திலே தொங்கிக் கொண்டிருக்கின்ற அந்த இயேசுவினுடைய திரு உடல் நம் கண்களுக்கு நினைவுக்கு வருகிறது. என்ன ஒரு இரக்கம்! கடைசியாக உயிர் துறப்பதற்கு முன்னால் அவருடைய விழாவை ஈட்டியால் ஒருவன் குத்துகிறான். அந்த உடலில் இருக்கின்ற கடைசி துளி இரத்தத்தையும் தண்ணீரையும் நமக்காக கொடுத்த தெய்வமாக இந்த நற்கருணை நாதர் தியாகத்தின் சிகரமாக நமது மத்தியில் இருக்கின்றார். இந்த நற்கருணை நாதரை இன்றைய வாசகத்தில் வாசித்தது போல நாம் தியானித்து பார்க்கிற பொழுது, பசியோடு இருக்கிற மக்களுக்கு உணவு தருகின்ற தெய்வமாக வல்லமை நிறைந்தவராக இருக்கின்றார். இஸ்ராயேல் மக்கள் பாலைவனத்திலே உணவு கிடைக்காமல், ஆண்டவரே நாங்கள் பசியால் மடிந்து போகிறோம் என்று வான் நோக்கி அழுத பொழுது வானத்தில் இருந்து மன்னாவை பொழிந்தார். இந்த உணவெல்லாம் எங்களுக்கு புளித்து போய்விட்டதே, இப்படி வெறும் மன்னாவாக தின்று கொண்டிருந்தால் உடம்பில் எப்படி வலு பிறக்கும்? ஆண்டவரே இன்னும் எங்களை வலுவூட்டும் என்று கேட்ட பொழுது இந்த கடவுள் மண்ணை அவர்களுக்கு ஏதோ மன்னாவோடு சேர்த்து காடையையும் கொடுத்து வலுவூட்டிய இறைவனாக இருக்கிறார். இந்த நற்கருணை நாதரை பற்றி விவிலியம் முழுவதும் நாம் தியானிக்க தியானிக்க தியானிக்க, சிந்திக்க 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 அவருடைய தன்மை பல பரிமாணங்களாக இருக்கிறது. ஆண்டவருடைய அன்பு பிள்ளைகளே, நானும் பல ஊர்களுக்கு சென்றிருக்கிறேன். பல நற்கருணை பகுதிகளை கலந்து கொண்டிருக்கின்றேன். பொதுவாக திருவிழா சமயத்திலே நடக்கும். திருவிழா சமயத்திலே நற்கருணை நாதர் வீதிகளிலே எப்படி வருகின்றார்? ராஜாவை போல வருகின்றார். எத்தகைய ராஜாவை போல வருகின்றார்? திருவிழா நாளிலே உச்சமாக இதோ நாமெல்லாம் தோரணம் கட்டி நம்முடைய வீடுகளை எல்லாம் அலங்கரித்து, ஆண்டவரே உயிருள்ள தெய்வமே, ஆலயத்தில் வந்து நாங்கள் உம்மை நற்கருணையை உட்கொள்கின்றோம்,
இவ்வாறாக ஆலயத்திலே நற்கருணையாக உம்மை உட்கொண்டாலும் கூட எங்கள் வீட்டிற்கு வாரும், வீட்டை வந்து பாரும், இதோ எங்களுடைய இல்லத்தை ஆசீர்வதியும் என்பது போன்ற ஒரு ஆசீர்வாதமாக அது இருக்கிறது. எனவே ஒரு ராஜா தன்னுடைய பிள்ளைகள் எல்லாம் சௌக்கியமா இருக்கிறார்களா, நலமா இருக்கிறார்களா, திருநாளிலே விருந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஏறக்குறைய 7 நாள் திருவிழா நடந்து கொண்டிருக்கிறது. பலர் உடை எடுத்திருப்பார்கள், பலருடைய வீட்டிலே விருந்தினர்கள் வந்து கூடியிருப்பார்கள். ஆகவே இந்த விழா ஒரு சமூக விழாவாக, அங்கே ராஜா வந்து எல்லோரையும் மேற்பார்வை செய்கின்ற ஒரு விழாவாகத்தான் நான் அதை பல்வேறு சமயத்திலே யோசிப்பதுண்டு, தியானிப்பதுண்டு. இன்னும் இந்த நற்கருணை நாதரை நாம் எப்படி பார்த்திருக்கிறோம்? ஆலயத்திலே இடைப்பட்ட நாட்களிலே பொதுவாக இந்த வெள்ளிக்கிழமைகளிலே, தலை வெள்ளிக்கிழமைகளிலே நோயாளிகள் எல்லாம் வரச் செய்து இந்த நோயாளிகளை ஆசீர்வதிப்பவராக, நற்கருணை ஆசீர்வாதம் வைக்கின்ற பொழுது வந்திருக்கிற நோயாளிகள் எல்லாம் குணம் பெறுகிறவர்களாக. ஆனால் இன்றைக்கு இந்த நற்கருணை ஆசிரை அப்படியே மெய் மறந்து நின்று பார்த்து கொண்டிருக்கின்ற பொழுது, ஆண்டவருடைய அன்பு நிறைந்த குழந்தைகளே, இந்த ராஜாதி ராஜனாக ஏதோ நம்மை ஆசீர்வதித்து குணப்படுத்துகிற மருத்துவராக இருக்கிற நற்கருணை நாதர் காப்பவராக, ஒரு காப்பாளராக இதோ நமது வீதியிலே, நமது மத்தியிலே வலம் வந்திருக்கிறார். எல்லா விதமான துயரத்தில் இருந்தும், எல்லா விதமான இந்த தொற்றுகளில் இருந்தும், எல்லா விதமான நோய் நொடிகளில் இருந்தும், எல்லா விதமான தீமைகளில் இருந்தும், மகனே மகளே, நீ என்னுடைய பிள்ளை, உன்னை எவன் தொட முடியும்? எந்த நோய் தொட முடியும்? எந்த துயரம் உன்னை தீண்ட முடியும்? எந்த சாத்தான் உன்னை அணுக முடியும்? நீ கவலைப்படாதே. இதோ வாழ இந்தியவராக நான் இருக்கிறேன், உன் கரம் பிடித்தவனாக நான் இருக்கிறேன், உனக்கு உறுதியும் ஆறுதலும் உள்ள அற்புதத்தின் தெய்வமாக நான் இருக்கிறேன் என்று சொல்லி இந்த நற்கருணை நாதருடைய பவனி அருமையாக இருந்தது. அற்புதமான ஒரு பவனி. அப்போ கேட்டுக்கொண்டிருந்தேன். நம்முடைய தந்தை ஜெய்சீலன் தான் கேட்டேன். அவர் தான் மூத்தவர் இல்லைங்களா, அதனால மண்ணின் மைந்தர் சாமி. வழக்கமாக எல்லா பக்கத்துலையுமே இந்த திருவிழாவோடு நற்கருணை பவனி வைப்பதுதான் வழக்கம். நமது ஊரிலே இது ஒரு நாள் விழாவாக நடக்கிறதே, எப்படி இது வித்தியாசமாக இருக்கிறதே என்று சொல்லி உடனே அவருக்கு பிளாஷ்பேக் நினைவுக்கு வந்துடுது. பிளாஷ்பேக்னா என்னது? கருப்பு உள்ள திரைப்படம். அவர் அப்படியே மேலே பார்த்தாரு, ரைட்டு, சாமி முங்கிட்டாரு, இந்த அரை மணி நேரத்துக்கு முத்தெடுப்பாரு. எப்படி அந்த காலத்தில் சாமி 3 நாள் தியானம் நடக்கும் சாமி. இந்த நற்கருணையை வாங்குறதுக்கு அந்த 3 நாளும் தியானத்தில் நாங்கள் உட்கார்ந்துட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா ஆசை நற்கருணையை வாங்கிக்கிட்டே இருப்போம். அடடா அடடா அடடா, இந்த நற்கருணை எப்போ வாங்க போறோம், இந்த நற்கருணை எப்போ வாங்க போறோம், இந்த புதுநன்மை விழா நமக்கு எப்போ நடக்கும், எப்படி நடக்கும் அப்படின்னு. ஆயர் வருவார், வந்து எல்லோருக்கும் நற்கருணை கொடுப்பார். அடடா, எங்களுடைய மேனி அப்படியே சிலிர்த்து போகும் சாமி. நற்கருணைக்கு பொதுவாக எத்தனை நாள் தயாரிக்கிறார்கள்? திருவிழாவை ஒட்டி ஒரு 10 நாள் தயாரிப்பார்கள். அதுவும் இந்த பிள்ளைகளை வர சொன்னால் என்ன செய்வார்கள்? பொதுவாக திருவிழா எப்போதுமே படிப்பு நேரத்திலே, அதுவும் குறிப்பாக எப்போதான் வரும்? எக்ஸாம் சமயத்தில் தான் வரும். அது நேரம் அப்படித்தான் அமையும். நம்ம ஊரில் மட்டும் இல்லை, எல்லா ஊர்லேயும். ஏன் எல்லா ஊர்லேயும் 365 நாளும் எக்ஸாம் வைக்கிறான் பள்ளிக்கூடத்தில். அதனால தான் நீங்கள் எப்போ திருவிழா கொண்டாடுற ஆள்கிட்ட காலுங்க, மிட்டம் டெஸ்ட் இருக்குது, மந்த்லி டெஸ்ட் இருக்குது, கிளாஸ் டெஸ்ட் இருக்குது, ஹோம் டெஸ்ட் இருக்குது, உருப்படாத டெஸ்ட் இருக்குது, உருப்படாத டெஸ்ட் இருக்குது, ஹோம் ஒர்க் டெஸ்ட் இருக்குது. ஐயோ ஐயோ ஐயோ, ஏமா என்னைக்கு தான் உங்களுக்கு டெஸ்ட் இல்லாமல் இருக்கும்? மே மாதம் ஸ்பெஷல் டெஸ்ட் இருக்குது. அதனால ஒரு 10 நாள் வந்து கண்டிப்பாக இந்த மரக்கல்வி இருந்தால் தான் புது நம்ம கொடுப்போம். ஃபாதர் ட்ரெஸ்லாம் எடுத்தாச்சு ஃபாதர், சொந்தக்காரங்களெல்லாம் வர சொல்லியாச்சு ஃபாதர், பிரியாணிக்கு ஆடு வேற வளர்த்துருக்கேன் ஃபாதர், இதை அடிச்சு நான் கொடுக்கணுமா வேண்டாமா? நீ ஆடு வளர்த்ததுக்கெல்லாம் நற்கருணை கொடுக்க முடியுமா? நீ ட்ரெஸ் வாங்குறதுக்கெல்லாம் நற்கருணை கொடுக்க முடியுமா? முடியுமா முடியாதா? நீங்க சொல்லுங்க, அதை எப்படி கொடுக்க முடியும் அப்படின்னு சாமியை சொன்னார்னு வச்சுக்கோங்க, 4 சொந்தக்காரத்தையும் சேர்த்து கூட்டு வந்துடுவது. அவன் அரைச்ச மாவையே அரைச்சி சுத்தி 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 அப்பா கொடுத்து தான் தொடங்கல. இப்ப என்ன கெட்டு போச்சு? அப்பம் கொடுக்குறது உங்களுக்கு என்ன? டே அப்பமா, அது நற்கருணை இருக்கட்டுமே. நம்ம பிள்ளை டெய்லி கோயிலுக்கு வரப்போ தானே மைக்கில் போடும்போது வீட்டில இருந்து கேட்க தானே செய்யுது. அது ஹெட்செட்டை மாட்டிக்கிட்டு பாட்டு கேட்டுக்கிட்டு இருந்திருக்கும். ஆனா இவங்களுக்கு என்ன நினைப்பு? இப்போ ஆன்லைன் கிளாஸ்ல பூசை, ஆன்லைன்ல பாடம் படிச்ச மாதிரி ஆன்லைன்ல பூசை பார்த்துட்டு இருக்கு. அழகா நம்ம பிள்ளை உட்காந்து பூசை பார்த்துட்டு, அது தலையாட்டி என்ன செய்யும்? பூசை பார்த்துட்டு இருக்கு. அது உள்ள என்ன பாட்டு ஓடிட்டு இருக்குன்னு யாருக்கு தெரியும்? அதை பார்க்குற அளவுக்கு பெரிய ஆட்களுக்கு விவரம் கிடையாது. அவன் ஆன்லைன் கிளாஸ்ல தான் உட்கார்ந்துருக்காங்க, உள்ள பப்ஜி கேம்ஸ் ஓடிட்டு இருக்கு. அப்படிங்க என்னடா இல்ல வாத்தியார் கேள்வி கேட்டாரு, எனக்கு தெரியும், கை தூக்கணுமா அப்படிங்க. இந்த அம்மாவும் என் பிள்ளை எவ்வளவு விவரமா பதில் சொல்லுதுன்னு உட்கார்ந்து பாடம் கேட்டுட்டு ஆண்டவருடைய
பிள்ளைகளே, ஒரு 10 நாள் ஒதுக்குவது கடினமாக இருக்கிறது எல்லா இடங்களிலும். ஆனால் 3 நாள் முழு தியானம். அந்த 3 நாள் தியானத்தோடு முடிந்து விடுகிறதா? இதோ இந்த குழந்தை திருசம்மாளுடைய சபை, அந்த சபையை சார்ந்த விழா. எனவே விழாவாக இந்த நற்கருணை பெறுகிற குழந்தைகள், இந்த சபையிலே சேரப்போகிற குழந்தைகளாக ஒரு வாழ்வியல் பயிற்சி முறையாக இந்த நற்கருணையினுடைய பெருவிழாவை வைத்து அதனுடைய நிறைவாக இந்த நற்கருணைக்கென்றே ஒரு நாளை திருவிழாவாக இந்த மாதத்திலே செய்தல் என்பதை யோசித்து பார்க்கிற பொழுது, ஆண்டவருடைய அன்பு பிள்ளைகளே, நிச்சயமாக நான் மனம் மகிழ்ந்து அப்படியே ஒரு பூரிப்பின் நிறைவில் நின்று உங்களை பாராட்டுகிறேன். உங்களுடைய முன்னோர்களை பாராட்டுகிறேன். இத்தகைய விழாவை சிறப்பான முறையிலே செய்தவர்களை, யோசித்தவர்களை, இதை வழியாக கடைபிடித்துக் கொண்டு வருகிற உங்களை மனமாற பாராட்டி ஜெபிக்கின்றேன். ஏனென்றால் தொடக்க திருச்சபை இப்படித்தான் இருந்தது. நான் உங்களை பாராட்டுவதற்கு காரணம், இதோ தந்தை அவர்களுடைய கடந்த கால நினைவுக்குள் சென்றார்கள். ஒரு 75 வருஷத்துக்கு முன்னாடி அப்படியே போய் ஃபீல் பண்ற மாதிரி உட்கார்ந்து விட்டார். ஆனால் 2000 ஆண்டுகளுக்கு நாம் முன்னால் போகின்றோம். அங்கே தொடக்க திருச்சபை இப்படித்தான். நற்கருணை பெறுகிறவர்கள் என்ன செய்ய வேண்டுமா? இதோ கிறிஸ்தவ விசுவாசத்தை ஏற்றுக்கொள்கிறவர்கள் என்ன செய்ய வேண்டுமா? தொடர்ந்து அந்த சபை கூட்டத்திற்கு வர வேண்டும், ஜெபத்திற்கு வர வேண்டும். இதோ நற்கருணை பெறுவதற்கு முன்னால், திருமுழுக்கு பெறுவதற்கு முன்னால், அந்த சபையில் சேர்வதற்கு முன்னால் மற்றவங்க எல்லாம் உள்ள வீட்டுக்குள்ள உட்கார்ந்து இதோ அந்த ஜெபத்திலே கலந்து கொண்டிருந்தால், இந்த நற்கருணை வாங்குவதற்காக, திருமுழுக்கு வாங்குவதற்காக தங்களை தயாரித்துக் கொண்டிருப்பவர்கள் வாசல்ல நிக்கணும். எனக்காக ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவர் என்னை ஆசீர்வதிக்கணும், ஆண்டவர் என்னை ஏற்றுக்கொள்ள வேண்டும், நான் தாகத்தோடு இருக்கிறேன். இப்ப யாரையாவது கூப்பிட்டு ஒரு 2 நாள் நீங்க வெளியில தான் நிக்கணும், 3ஆவது நாள் தான் உங்களுக்கு உள்ள கூப்பிட்டு உங்களுக்கு நாங்க ஞானஸ்தானம் கொடுப்போம், நற்கருணை கொடுப்போம் அப்படின்னா என்ன சொல்லுவாங்க? அப்படி ஒரு நற்கருணை எனக்கு தேவை கிடையாதுங்க. எல்லாரும் நீங்க உள்ள இருப்பீங்க, நாங்க வெளியில நிக்கணுமா? அது உங்கள்கிட்ட கெஞ்சி கேட்கணுமா? யார்கிட்ட? இந்த மூஞ்சிட்டையா? இதே வழங்காத மூஞ்சி, சாத்தா மூஞ்சி. இந்த சாத்தான்ட்ட நான் எனக்கு வேற ஜெபிக்க தரணும், நான் வேற எங்கேயாவது போறேன் போ அப்படின்னு பிச்சுட்டு போயிடுவாங்க. பிரியமானவர்களே, ஈகோ பெருசு வளர்ந்துடுது. மனுஷன் இன்னைக்கு ஆணவம் பெருசு வளர்ந்துடுச்சு. பிறகு போய் நிக்கிறதா? அதெல்லாம் நிக்க முடியாது. பிரியமானவர்களே, தொடக்க திருச்சபையினுடைய இந்த தாகம், தொடக்க திருச்சபையினுடைய இந்த உற்சாகம், தொடக்க திருச்சபையினுடைய இந்த வேகம், தொடக்க திருச்சபையினுடைய இந்த ஆசீர்வாதமான ஒரு பழக்கம் எப்படியோ நமது மண்ணிலே ஆண்டவராகிய கடவுள் தூய ஆவியை பொழிந்து நம்முடைய முன்னோர்களை ஆசீர்வதித்து அவர்களுக்கு இந்த சிந்தனையை கொடுத்து, இந்த நற்கருணை என்பதை எவ்வளவு சிறப்புற செய்ய வேண்டும். நற்கருணை என்பது ஏதோ ஒரு பொருள் அல்ல, வாங்கி சென்று விட்டு போவதற்கு. நற்கருணை என்பது ஏதோ ஒரு சடங்கல்ல, கொண்டாடி முடித்து விட்டு போவதற்கு. நற்கருணை என்பது வாழ்வின் பாதை. நற்கருணை என்பது உயிரின் பயணம். நற்கருணை என்பது ஒரு ஆன்மாவின் தாகம். தாகமில்லாத ஆன்மாவிற்கு தண்ணீர் கொடுத்தால் அது எப்படி அதனுடைய அருமையை தெரிந்து கொள்ளும்? தாகமில்லாத ஆன்மாவிற்கு உணவு கொடுத்தால் இதோ அது எப்படி அந்த உணவினுடைய அருமையை, பெருமையை அறிந்து கொள்ளும்? ஆகவே ஒரு ஆன்மாவானது தாகம் கொள்ள செய்து, திருப்பாடல் சொல்வதை போல, ஆண்டவரே, உயிருள்ள தெய்வமே, இதோ என் ஆன்மா உம்மீது தாகம் கொண்டுள்ளது. எப்படிப்பட்ட தாகம்? கலைமான் நீரோடைக்காக ஏங்கி தவிப்பதை போன்ற ஒரு தாகம். கலைமான் நீரோடைக்காக எப்படி ஏங்கி தவிக்கிறது? கலைமான் நல்ல நீர் ஊற்றுக்கள் உள்ள இடத்திலே போய் தண்ணீர் குடிக்கும். கண்ட இடத்திலும் கிடக்கிற தண்ணீரை குடிப்பதில்லை. ஆகவே அந்த கலைமான் நல்ல நீரோடை நிறைந்த, வாழ்வு நிறைந்த நீரோட்டம் எங்கே இருக்கிறது என்பதை பார்த்து தாகத்தோடு போகிறது. இடையிலே தண்ணீர் கடந்து போகிறது. எந்த தண்ணீரையும் அது குடிப்பதில்லை. எந்த தண்ணீர் வாழ்வுக்கு உகந்ததோ, எந்த தண்ணீர் அருளுக்கு உகந்ததோ, எந்த தண்ணீர் சுத்தமாக இருக்கிறதோ, பரிசுத்தமாக இருக்கிறதோ, அந்த தண்ணீரை சென்று கலைமான் பருகும். ஆகவேதான் கலைமான் நீரோடைக்காக ஏங்கி தவித்து ஓடுவதை போல, ஆண்டவரே, என்னுடைய ஆன்மா உன் மீது தாகம் கொள்கிறது. எனவே ஆண்டவருடைய அன்பு பிள்ளைகளே, நீங்கள் அந்த வகையில டாப் டக்கர் ரொம்ப சிறப்பு. ஒரு தடவை கை தட்டிக்கலாமா? நான் கை தட்டினா எல்லாருக்கும் கேட்காது, நீங்க கை தட்டினா எனக்கு கேட்கும். நல்லா உங்களுக்கு தான் கை தட்டு, உங்களுக்காக தான் கை தட்டு. நல்லா 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 நன்றி நன்றி நன்றி. ஆண்டவருடைய அன்பு பிள்ளைகளே, கடந்த முறை திருவிழாவுக்கு வந்திருந்தேன். நம்ம ஊருக்கு வந்துட்டு கடலில் குளிக்காமல் போக முடியுமா? அது எப்படி போக முடியும்? அருமையான கடல்,
அப்படியே திகைக்க நானும் கரெக்டாக வந்து சேர்றதுக்கும் கொஞ்சம் இருட்டுறதுக்கும் அந்த இடம் சரியாக இருந்தது. அப்புறம் பவனிலாம் இருக்குது, நீங்கள் சுற்றி வர்றதுக்கு இவ்வளோ நேரம் ஆகும்ன உடனே அப்படியே கடலில் போய் உட்கார்ந்தேன். அடாடாடாடாடாடா, தென்றல் அப்படியே தாளாட்ட. கடலில் உட்கார்ந்தா ஒரு தொட்டில்ல உட்கார்ற சுகம். ஏன்? கடல் நம்மளை சும்மா இருக்கக்கூடாது, இப்படியே டங்கான்னு ராட்டனத்தில் சுற்றுற மாதிரி ஏற்றி இறங்கிக்கிட்டே இருக்கும். உடம்பு மட்டும் சுத்தமாகாது, மனசும் சேர்ந்து சுத்தமாகும். ஏன்? எதுக்கு பார்த்தா அப்படியே பறந்து கிடக்கும். கடல் பறந்து கிடக்கிறத பார்த்துக்கிட்டே இருந்தா மனசும் குறுகின எண்ணமெல்லாம் ஓடி போய், குறுகின சுவரெல்லாம் உடஞ்சி போய், குறுக்கமா வச்சிருந்த எல்லா கட்டும் கலந்து போய் அப்படியே பறந்துடும், மனசும் விரிஞ்சிடும். கடலை பற்றி ரொம்ப ஓவராக பில்டப் பண்ணுறாரு என்னமோ நாங்கள் பார்க்காத மாதிரி. நான் தான் 1000 தடவை அந்த கடலுக்கு போயிருக்கேன், என் மனசு அப்படி ஒன்றும் விரியலையே. நீங்கள் கடலுக்கு போனதுக்கு நான் கடலுக்கு போனதுக்கு வித்தியாசம் இருக்குது. என்ன வித்தியாசம் இருக்குது? இந்த கடலுக்குள்ள குளிப்பதற்காக உள்ளே போய் அப்படியே உட்கார்ந்துட்டு இப்படியே பார்த்தா அலை வந்துக்கிட்டே இருக்கு. நீங்கள் பவனி வரும்போது நானும் 2 இடத்துல நின்று வீடியோ எடுத்தேன். இந்த ஆளுக்கு சாமி முடிய காட்டுறதுக்கு தான் நிற்கிறதுதான் அப்படின்னு கமெண்ட் வேற அடிச்சுட்டாங்க. வளர்த்துருக்காரு எவ்வளோ என் முடி பேருக்கு, இவருக்கு எங்கே இருந்துன்னு தெரியல. முடிஞ்ச உடனே என்ன சோப்பு போடுறாரு, என்ன ஜீவிகா கேட்கறாருன்னு கதை வேற பேசிக்கிட்டாங்க. ரைட், ஒரு வாரமாக இருக்கட்டும். அப்படி அலை வந்துக்கிட்டே இருந்தது மாதிரி ஆட்கள் வெள்ளத்தை பார்த்தீங்கன்னா வந்துக்கிட்டே இருக்கு. நான் அதான் ஃபாதர்கிட்ட பேசியிருந்தேன், நம்ம டைசிலேருந்து வந்திருக்கிறாரு, நம்ம சொந்தக்காரர் தான். அப்போ ஏன் இப்படி கூட்டம் அப்படின்னு உடனே நம்ம மறை மாவட்டத்தில் ஏறக்குறைய மொத்தமாக மறை மாவட்டத்தை முழுவதும் வர சொல்லி ஒரு நற்கரை பவனி நடத்தினா இப்படி தான் இருக்கும். அவ்வளவு கூட்டம் ஒரே ஊரில் இருக்கு. அப்போ நீங்கள் தனி மறை மாவட்டம் மறந்துடாதுங்க. தனி ராஜ்யம், தனி சொத்து, தனி அவ்வளவு கூட்டம் இருக்கு. பலம், மக்கள் செல்வம், மக்கள் செல்வமே மகேசன் செல்வம். ஆகவே செல்வம் படைத்தவர்களை போல கூட்டம் அப்படியே இந்த கடல்ல உட்கார்ந்தா நல்லா கவனிச்சுக்கோங்க. இந்த கடல்ல குளிக்கிறது போல சுகம் எதுவும் கிடையாது. நம்ம பிள்ளைகளை நம்ம எப்படி வளர்க்கோம்? சின்ன வயசுல கடலுக்கு போனாங்கல்ல, தண்ணியில் இறங்காது, எத்தனை தடவை சொல்லேன் அப்படின்னு சத்தம் போட்டு வச்சிட வேண்டியது. எங்க குளிக்கணும்? ரூம் உள்ள, வீட்டுக்குள்ள தண்ணி, நல்ல தண்ணி வருது, தாமிரபரணி தண்ணி வருது. அப்படியா சார்? இப்போ நான் குளிச்சுக்கிட்டு இருக்கும்போது இவ்வளோ பில்டப் கொடுத்த உடனே பின்னாடி இருந்து எப்படியும் 4 பேர் சொல்லுவாங்க, கடலை பற்றி சாமிக்கு தெரியல, மேக்க 2 பேர் உட்கார்ந்துருக்காங்கிறதா, அதெல்லாம் எங்கே தான் போகுது? அவர் வெளியிருக்காரல்ல, அந்த மாதிரி அவ கொண்டு போய் குப்பையை தட்டுதான். எதுல தான் தட்டுதான்? கடல்ல தான் தட்டுதான். அது விவரம் தெரியாம சாமி ரொம்ப நம்ம கடலை பத்தி நமக்கு தானே தெரியும் அப்படின்னு மூக்க பத்திர ஆட்கள் இருக்கும். உள்ள எப்படி 4 பேர் உட்காராமலா இருப்பாங்க. அதனாலதான் கடல்ல குளிக்க போகல அப்படின்னு நிறைய நான் கேட்க. நான் திருநெல்வேலிக்காரன். தாமிரபரணி எங்க ஊர்ல தான் ஓடுது, எங்க ஊர்ல தான் உற்பத்தி ஆகுது. தாமிரபரணிக்கு நான் தான் சொந்தக்காரன். நீங்க கடலுக்கு சொந்தக்காரமா? நான் தாமிரபரணிக்கு சொந்தக்காரன். நீங்க வீட்டுக்குள்ள குளிக்கல, தாமிரபரணி தண்ணி ஏக்கா இங்கனையாவது 2 பேர் உட்கார்ந்துருக்கான், தெக்கையும் வடக்கையும் 2 பேர் உள்ள கொண்டு போய் குப்பையை கொட்டலாம். இவ்வளவு பெரிய கடல்ல அது பெருங்காயம் கரைச்ச மாதிரி காணாம போயிடும். படத்துல உள்ள விழுந்தோடனே 4 மீன் சாப்பிட்டு அது வாட்டுக்கு ஓடி போயிடும். ரைட்டோ? தாமிரபரணியில கலக்கான் சாக்கடையா கலக்கான். எல்லா ஊருக்காரையும் சாக்கடையும் அங்கதான். இவர் தண்ணி குடிக்க வாய்க்கிறார் போலுக்க. உண்மை அதுதானே? சொல்லாம இருக்க முடியும்? பீடத்தை போட்டாச்சு, அங்கேயே போட்டாச்சு, பொய் எப்படி பேச முடியும்னு? சாதாரண சாக்கடையை கலந்தா பரவாயில்ல, எல்லா வீட்டு செப்டி டேங்கும் எங்க தான் போய் சேருது. ஆமாவா இல்லையான்னு நீங்க எனக்கு சொல்லுங்க, நான் ஊரா உங்களை கொண்டு போய் காட்டுவேங்க. ஆமாங்க, இதாவது 4 பேர் நம்ம ஊருக்காரன் அப்படியே போயிட்டு போகுதுன்னு விட்டுலாம். அங்க நீங்க பாத்தீங்கன்னா ஐயோ மேற்க இருந்து கிழக்கா வரைக்கும் எல்லா மில்லு சாக்கடையும் எதெல்லாம் போய் சேருது. இது சுத்தமான தண்ணின்னு ரூமுக்குள்ள வச்சு கதவை போட்டுக்கிட்டு வேர்க்கவர்களுக்கு இந்த பிள்ளை ஷவர்ல குளிச்சிடுவான். ஏன்னா உள்ள குளிச்சா முடி அப்படியே பஞ்சு மாதிரி இருக்குமா. ஏங்க நான் கடல்ல குளிச்சுட்டு தான் நிற்கிறேன், என் முடி பஞ்சு மாதிரி இல்லை சொல்லுங்க. இல்ல இல்லையா? ஆமா வாங்க. அது உப்பு காத்துல குளிச்சா கடல் வந்து அப்படியே கருத்துரும், உடம்பு கருத்துரும். ஓஹோ, அதாவது ஜெய்சீலன் சாமி என்ன கலர்ல இருக்காருன்னு பாருங்க. நம்ம ஊருக்காரர் இருக்கானே, சின்ன பிள்ளைல கடல்ல குளிச்சியல சாமி, அந்த அவர் கலருக்கு என்ன குறைச்சலுங்க? சின்ன பிள்ளைகளை ஏமாத்தியே வளர்க்குறது. கடல்ல குளிச்சாங்க, கடல் பக்கம் போனா கருத்துருவல. ஐயோ, நல்லா கவனிச்சுக்கோங்க. சூசையப்பர் கருப்பு நிறம், நம்ம ஜோசேப்பர். ஏன்னா என் பேரும் ஜோசப் தான், சரிதானா? ஜோசப் ராஜாங்க. அதனால நானும் கருப்பு, சூசையப்பர் கருப்பு. எங்க அம்மா அப்படித்தான் சொல்லிச்சு, என் அம்மா இப்படி கருப்பா இருக்கேன், எங்கேயா சூசையப்பர் கருப்பு, அதனால தான் நீயும் கருப்பா இருக்க. அந்த பேரை அதுக்காக தான் உனக்கு வச்சிருக்கேன். சூசையப்பர் என்ன வேலை செஞ்சாரு? தச்சு வேலை பார்த்தார். இதைத்தான் நீங்க சொல்லுவீங்க. சூசையப்பர் கடலுக்கு போனது உங்களுக்கு தெரியுமா? சூசையப்பர் கடலுக்கு போனாரா? என்ன சாமி? ஆமா, ஏசுநாதருக்கு
கடலை பத்தி டீட்டெயிலா தெரியும்னா யார் தான் சொல்லிக் கொடுப்பான்? தொழில் சொல்லிக் கொடுக்கறது அப்பன் தானே சொல்லிக் கொடுப்பான். அம்மா பைபிள் சொல்லிக் கொடுத்தாங்க. அன்னை மரியாள் 12 வயசுக்குள்ள இயேசுவுக்கு டீட்டெயிலா விவிலியத்தை சொல்லிக் கொடுத்தார்கள், மனப்பாடமாக வைத்துக் கொண்டார். சூசையப்பர் எங்க போனாரு? கடலுக்கு போனார். இப்போ கடலுக்கு போய் ஏறக்குறைய கொஞ்சம் வயசாயிடுச்சு. அதனால அவர் இந்த ஆலய பொறுப்புகளை எடுப்பதற்காக வந்து விடுகிறார். அப்போதுதான் சுயவரம் நடக்கிறது. அங்கே சுயவரத்திலே கலந்து கொள்ளுகிறார். ஆகவே சூசையப்பர் அன்னை மரியாளின் கணவராக வருகின்றார். அன்னை மரியாளுக்கு கருப்பு கலர் தான் பிடிக்கும். அதனாலதான் சூசையப்பரை தேர்ந்தெடுத்தாங்க. இந்த விவரம்லாம் உங்களுக்கு தெரியல, உங்க பிள்ளைகளுக்கும் தெரியல. அப்ப இயேசுநாதர் பாருங்க எவ்வளவு விவரமா சொல்றாரு. டேய், வலப்பக்கம் வலைய போடுறா, மீன் கிடைக்கும். போட்ட இடத்துல மீன் இருந்ததா இல்லையா? விவிலியத்தை பற்றி அக்கு வேற ஆணி வேற வைத்திருந்ததை போல. அப்போ இயேசுநாதர் வளர்ந்து வரும்போது எல்லாம் கடல் போகக்கூடாது இருக்காரு அப்படின்னு அம்மா சொல்லுது. அப்போ சூசையப்பர் சொல்றாரு, டேய் போடா, உள்ள போய் கடலை முதல்ல படிடா, நல்லா கவனிங்க. வாழ்க்கையில உருப்படணும், வாழ்க்கையில முன்னேறணும்னா நம்மை சுற்றி இருக்கிற வளங்களை நாம் படித்தே ஆக வேண்டும். நீங்க கடல் பக்கத்துல சொகுசா உட்காந்துருக்கீங்க, நான் வயக்காட்டு பக்கத்துல உட்கார்ந்து வளர்ந்தாடு. வயக்காட்டுக்கு கடலுக்கும் இன்னைக்கு ஒரு ஒற்றுமை எனக்கு தெரியுது. எனக்கு இன்னைக்கு அப்படியே ஒரு உள்ள ஓடுது, என்னமோ ஓடுது. இந்த கடல்ல அப்படியே உட்கார்ந்துக்கும் போது அப்படியே 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 ஆடும்போது பாத்தீங்கன்னா கடல் வந்து நீலக்கடல். ஆனா 6:30 மணிக்கு பாத்தீங்கன்னா மேற்கு கொஞ்சம் செங்கடலா மாறிச்சு, கலர் மாறிச்சு. அதுக்குள்ள இருட்டும் போது கருப்பு கடல் ஆயிடுது, கருங்கடலா உட்கார்ந்து இருந்தது. வயக்காட்டுல தண்ணி பாய்ச்சறதுக்காக நான் போய் உட்கார்ந்துருப்பேன். மோட்டர்ல தண்ணியை போட்டுட்டு நெல் அப்படியே பாஞ்சு இருக்கிற நேரத்துல நீங்க உள்ள உட்கார்ந்து அப்படியே பாத்தீங்கன்னா இங்க எப்படி அடிச்சதோ அதே மாதிரி வயக்காட்டுல அந்த நாத்துலாம் அப்படியே கிளு 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 கிளுன்னு ஆடும். இந்த கடலுக்கும் அந்த கடலுக்கும் பெரிய வித்தியாசம் கிடையாது. என்ன இது தண்ணி, அது நெல்லு. பிரியமானவர்களே, மனச்சாட்சியை தொட்டு சொல்லணும். படித்தவங்க, பள்ளிக்கூடத்துக்கு போனவங்க, ரைட்டோ, படித்த பாடம் நினைவுல இருக்கா, போன டூர் நினைவுல இருக்கா? படித்த பாடம் நினைவுல இருக்கா, போன டூர் நினைவுல இருக்கா? போன டூர், ஏன் போன டூர் நினைவுல இருக்கு? கொடைக்கானல், ஊட்டி, குழு 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 குழுன்னு இடத்துக்கு கூட்டு போறான். அப்போ படித்த பாடத்தை பற்றி நான் இப்போது நினைத்து பார்க்கிறேன். வயக்காட்டில் உட்கார்ந்து என்ன பாடம்லாம் படிச்சணும். 3ஆம் கிளாஸ்ல படித்த பாடம் கூட இந்த மரக்கலை இங்கே தான் உட்கார்ந்து. ஆனா ரூம் போட்டு பிள்ளைகளை உள்ள உட்கார சொல்லி படியில ஏசி போட்டு கொடுத்துருங்க, ஃபேன் போட்டு கொடுத்துருங்க. அப்ப தூக்கம் தானே வரும். சுகமா இருக்கு, தூங்கிடுவான், முடிஞ்சது. ஆண்டவருடைய அன்பு நிறைந்த குழந்தைகளே, நம்மை சுற்றி இருக்கிற இந்த பழங்களை, இந்த ஆசீர்வாதங்களை, இந்த நிறைவை உங்க ஊரை நீங்க ரசிச்சீங்களோ இல்லையோ, நான் ரசின்னு வந்த நேரத்துல இருந்து ரசித்து பண்றேன். அற்புதமான ஒரு சொர்க்க பூமி. சாமி, பிரசங்கத்துக்கு இதுக்கு என்ன சம்பந்தம்? நீங்க சொன்ன கதை எங்களுக்கு நல்லா தான் தருது, ரொம்ப சந்தோஷமா தான் தருது, ரொம்ப எளிது. நற்கருணை நாதரை இன்றைக்கு உணவு என்கின்ற தலைப்பிலே சிந்திக்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். இந்த உணவு எப்படிப்பட்ட உணவு? இந்த உணவு எப்படிப்பட்ட உணவு? நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள். இந்த உணவு, இந்த நற்கருணை நாதர் என்கின்ற உணவு வானிலிருந்து இறங்கி வந்த உணவு. மன்னாவை உண்டவர்கள் இறந்து போனார்கள். ஆனால் இந்த நற்கருணை நாதரை உண்கிறவர்கள் இறக்க மாட்டார்கள். ஆகவே மனிதரை இரவாமல் இருக்க செய்கின்ற உணவு இந்த உணவு. இதுதான் நம்முடைய தலைப்பு. உணவு, விண்ணிலிருந்து இறங்கி வந்த உணவு, தன்னைத்தானே தந்த உணவு. இந்த உணவை உண்பவர்கள் ஒரு நாளும் இறக்க போவதில்லை. அப்போ சீடர்கள் வந்து கேட்கிறாங்க, அக்கறையோடு வந்து கேட்குறாங்க. என்ன அக்கறை? ஆண்டவரே, நிறைய ஆட்கள் இருக்கிறாங்க, ஊருக்கு எங்கேயாவது அனுப்புங்க, சாப்பிடணும். அப்ப நீங்களே உணவு கொடுங்கள். என்ன நீங்களே உணவு கொடுங்கள்? நாங்க போய் 2000 தனாரியத்திற்கு வாங்கி கொண்டு வந்தாலும் ஆளுக்கு ஒரு சிறு துண்டும் கொடுக்க முடியாது. இவர்களுக்கு எப்படி கொடுக்க முடியும்? பிரியமானவர்களே, புரிந்து கொள்ளவே இல்லை. சீடர்கள் புரிந்து கொள்ளவே இல்லை. உடனே அவங்க கணக்கு போடுறா, 2000 இது இதுக்கு வாங்கினா தான் இதோ இவருக்கு ஆளுக்கு ஒன்று சிறு துண்டும் வராதே. இவ்வளவு தனாரியத்திற்கு வாங்கி எப்படி கொடுக்க முடியும்? ஏனென்றால் எண்ணிக்கை அதிகம். ஆண்டவருடைய அன்பு பிள்ளைகளே, இந்த உணவு, ஆண்டவர் சொல்லுகின்ற உணவு, உற்பத்தி செய்து உண்ண வேண்டிய உணவு, வாங்கி உண்ண வேண்டிய உணவு அல்ல. நீ வாங்கி கொடுக்காதே, நீ உற்பத்தி செய்து கொடு, உன்னிடம் உள்ளதை கொடு. ஆண்டவராகிய கடவுள்
இதோ விண்ணகத்தில் இருந்து தன்னுடைய மகனை நமக்கு உணவாக அனுப்புகிறார், உள்ளவரை நமக்கு உணவாக அனுப்புகின்றார். ஒரு காலத்துல எங்க ஊர்ல சாயந்தரம் போல பாத்தீங்கன்னா இப்படி ரோட்ல பெரிய சந்தை போல இருக்கும். ஒரு 1000 குடும்பம் இருக்கு. எல்லாம் வயக்காட்டுக்கு வேலைக்கு போயிட்டு வந்த ஆட்கள் சாயந்தரம் போல பாத்தீங்கன்னா கத்திரிக்காய் வச்சிருப்பாங்க, வெண்டைக்காய் வச்சிருப்பாங்க, புடலைக்காய் வச்சிருப்பாங்க, பாகைக்காய் வச்சிருப்பாங்க. இந்த பக்கத்துல கொஞ்சம் சுரைக்காய் இருக்கும். வரிசையா அங்க இருந்து இங்க வரைக்கும் காயா உட்கார்ந்து இருக்கும். தக தக தகன்னு பசுமையா இருக்கும். நம்ம ஆட்களுக்கு இப்படிப்பட்ட ஆட்கள் கண்டா கொஞ்சம் இலக்காரம் தானே. அதனால வந்து முறிச்சு பார்த்துட்டு என்ன கத்திரிக்காய் வச்சிருக்க, சூத்தையா இருக்கு, என்ன முருங்கைக்காய் வச்சிருக்க, நல்லா இல்ல அப்படின்னு. அப்போ அந்த வியாபாரம் பார்த்துக்கிட்டு இருக்கிற அம்மா, நம்ம ஊர் அம்மா தானே அப்படியே சாயந்தரம் போல வச்சிருக்கிறது, சொல்லும், ஆமா உனக்கு சிங்கப்பூர்ல இருந்து கொண்டு வந்தா தான் நீ நல்ல காயின்னு வாங்குவ, இருக்கிற வாங்கிட்டு போங்க. எனக்கு அப்போ அர்த்தம் தெரியல. அகரக்கட்டுக்கு சிங்கப்பூர்ல இருந்து காய் வருமா, இது என்ன காமெடியா இருக்கு அப்படின்னு. ஆனா காய் வந்துதா வரலையா? வந்துதா வரலையா? வந்தது. ஆச்சரியமான உண்மை. ஊர்ல விவசாயம் பண்ற ஆட்கள் எல்லாம் இந்த மாதிரி வெளியில அனுப்பிட்டாங்க. எல்லா பக்கத்தையும் ஊரை காலி பண்ணியாச்சு. தண்ணி திருநெல்வேலியில ஒரு காமெடியை மட்டும் கேட்டு வச்சுக்கோங்க. ஒரு வாரமா நம்ம குளத்துல நிறைய தண்ணி கிடக்கு. திருநெல்வேலியில இப்போ குளத்துல தண்ணி கிடக்கு. வயக்காட்டுல ஒருத்தனும் விவசாயம் பண்ணல. எனக்கு ஆச்சரியமான உண்மை. அப்போ அவங்க விவசாயிகள் ஆட்களை கூப்பிட்டியும் தண்ணி திறந்து விட்டுருக்கான் பாசனத்துக்கு, பேசாம வயக்காட்டுல எதையாவது போட வேண்டியதான, என்ன பிரச்சனை அப்படின்னு. அடடா, அதாவது ஒரு ஆளை மொத்தமா காலி பண்ணணும் அப்படின்னா முழுசா படிச்சவங்க எவ்வளவு விவரமா வேலை செய்வான் அப்படிங்கிறதுக்கு ஒரு எடுத்துக்காட்டுங்க. அதாவது சாமி, இந்த தண்ணியை எப்போ திறந்து விட்டுருக்கணும்? 2 மாசத்துக்கு முன்னாடி திறந்து விட்டுருக்கணும். 2 மாசத்துக்கு முன்னாடி திறந்து விட்டு நெல் போட்டா 3 மாசம், அக்டோபர் மாசம் பாதிக்கு பிறகு மழை ஆரம்பிக்கும். இந்த மழை ஆரம்பிக்கும் போது நாங்க ஒரு போகம் போட்டு எடுத்துருவோம். பிறகு அக்டோபர் மாசத்துல மழை வந்துடும். 2வது போகம் நாங்க மெதுவா போட்டு விட்டுருவோம். நவம்பர்ல போட்டோம்னா நவம்பர், டிசம்பர், ஜனவரி கடைசியில ஏறக்குறைய பொங்கலை ஒட்டி பாத்தீங்கன்னா 2வது அறுவடையை ஆரம்பிச்சிருவோம். இப்போ நாங்க நெல்லை போட்டு வச்சோம்னா டிசம்பர்ல கரெக்டா மழை உழுதுகிட்டே இருக்கும். மழை உழுதுகிட்டே இருக்கும்போது எல்லா நெல்லும் தண்ணிக்குள்ள முங்கிரும். திரும்பவும் அவன்கிட்ட போய் பிச்சை எடுக்கணும். இது எங்களுக்கு தேவையா? ஏங்க, ஒரு சின்ன சூத்திரத்துக்குள்ள எவ்வளவு விவரம் வச்சிருக்கான்னு பாருங்க. அப்ப மேல இருக்க ஆட்கள்கிட்ட இந்த தண்ணியை 2 மாசத்துக்கு முன்னாடி திறந்து விட்டா என்னையா அப்படின்னு கேட்டா அவன் சொல்றான், மழை பெய்யுமா பெய்யாதான்னு எங்களுக்கு என்ன தெரியும், டேம்ல இவ்வளவு நாள் தண்ணி கிடந்தது, இப்பவே திறந்து விட்டுட்டா குடி தண்ணி இருக்கு, மக்கள் எல்லாம் இல்லாம கஷ்டப்படுவாங்க. ஆகவே விவசாயத்துக்கு முன்னுரிமையா குடிக்கிறதுக்கு முன்னுரிமையா? குடி தண்ணீர். ஏன்னா குடத்தோட வந்து பிரச்சனை பண்ணுவாங்க. விவசாயி எங்க காட்டுக்குள்ள இருப்பான், அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஆண்டவருடைய அன்பு நிறைந்த குழந்தைகளே, நான் ஒண்ணு உங்களுக்கு சொல்லட்டுமா? நம்ம ஊர்ல மீன் நல்லா ஃப்ரீயா ஃப்ரெஷ்ஷா கிடைக்கலையா? மீன் ஃப்ரெஷ்ஷா கிடைக்கலையா? ரைட். இந்த தேதியை மறந்துடாதங்க. இன்னொரு 10-15 வருஷத்துல இந்த ஊர்ல ஃப்ரீசர்ல வச்ச மீன் நமக்கு சிங்கப்பூர்ல இருந்து வருங்க. நீங்க என்ன சொல்லுதீங்க? வாய்ப்பு இருக்கா இல்லையா? நம்ம ஊர்ல மீன் பிடிக்கிறதுக்கு இவ்வளவு ஆள் இருக்கு, இவ்வளவு மீன் வருது, எவ்வளவு சொல சொலையா கிடைக்கும், ஃப்ரீசர்ல வச்ச மீன் சாப்பிடுவாங்களோ, வச்சு அது என்னங்க நல்லாவா இருக்கும்? நம்ம பிள்ளைங்க சாப்பிடுற நிலைமை வரும். ஏன் எங்க ஊர்ல காய்கறி வருது சிங்கப்பூர்ல, உங்க ஊர்ல ஏன் மீன் வராதுங்கிறேன். ஆனா இயேசு சொல்லுகிறார், உற்பத்தி பண், நீ செய், நீங்களே உணவு கொடுங்கள். 2000 தெனாரியத்திற்கு நீ வாங்கி வந்தெல்லாம் ஒண்ணு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. வாங்குகிற பழக்கத்தை நிறுத்த சொல், உற்பத்தி பண்ணுகிற பழக்கத்தை ஏற்படுத்த சொல். நீ உன் குழந்தைகளுக்கு உணவு கொடு. அந்த உணவு தான் ஆரோக்கியமான உணவு, அந்த உணவு தான் ஊட்டமான உணவு, அந்த உணவு தான் உண்மையான உணவு, அந்த உணவு தான் வாழ்வு தரும் உணவு. ஒரு வாட்டி சொல்லிட்டே இருப்பார், ஒரு வாரமா சொல்லட்டும். கொரோனா வந்ததா இல்லையா? கொரோனா பேய் இருக்கா இல்லையா? அது ஒரு கதையை கேட்கணும். நம்ம ஊர் ஆகிட்டா இந்த பக்கம் எப்படி பேய் இருக்கா இல்லையா? பேய் இருக்கா இல்லையா? இல்லை. வெரி குட், நல்ல பிள்ளைய தங்கம், தட்டி தங்கம். அதனால சொல்லியது பேய் இல்லைன்னு. பெரியாள் கிட்ட போய் சொல்லுங்க, உனக்கு என்ன தெரியும், சின்ன பிள்ளை தெற்கு தெருவில் அங்கே என்ன நடந்தது, எவ்வளவு பிரச்சனையாச்சு, கடைசியில் அந்த பேய் கோளாறு தானே சிக்கல். 2-3 எடுத்துக்காட்டு வச்சுப்பாங்க. டீட்டெயிலா இருக்கும். ஆர்கியூமெண்ட்டை பார்த்துக்கலாம். அப்படி செய்யணும், இப்படி செய்யணும், இப்படி செய்யணும், அவனை கூட்டியாரணும், இவரை கூட்டியாரணும், இப்படி செய்யணும், நெருப்ப வளர்க்கணும், இல்லைன்னா அங்க போய் பார்க்கணும், எங்க போய் பார்க்கணும், எப்படியாவது பார்த்தா தான் பேய் ஓடும், பேய் இருக்குன்னு சொல்லுவோம்.
இன்னும் 4 பேர் என்ன சொல்லுவாங்க, பேய் இருக்கவா செய்யுது, ஏமாளி கோயில் இருக்கிற வரைக்கும் பேய் இருக்கத்தான் செய்யும், பேயே கிடையாதுன்னு. 4 பேர் இப்படி 4 பேர் இப்படி. இந்த விவாதம் முடியுமா முடியாதா? முடியவே முடியாது. ஏன்? கொரோனா இருக்கா இல்லையா? இதுக்கு தான் அந்த விளக்கம். கொஞ்சம் ஆட்கள் சொல்றாங்க கொரோனா இருக்கு, எப்படி இல்லாம போகும், அங்க பாருங்க இங்க பாருங்க, இன்னார் யா இறந்தா இன்னார் யா இறந்தாங்க. மீதி ஆட்கள் என்ன சொல்லுது, கொரோனா இருக்குன்னு தெற்கு தெருவில் 5 வீட்டுக்காரனையும் மொத்தமா அள்ளிட்டு போனானா, 5 வீட்டுக்காரனும் கிழங்கு மாதிரி அப்படியே வந்துட்டானா, கொரோனா இருக்கா இல்லையா? ஏமாத்துங்க, பித்தலாட்டவங்க. கொரோனா இருக்கா இல்லையாங்கிறது பேய் இருக்கா இல்லையாங்கிற மாதிரி இது முடிய போற விவாதமே இல்லை. ரைட்? நமக்கு இப்ப அது பிரச்சனை இல்லை, அது ஒரு பக்கமா போட்டோம். நம்ம இன்றைய வாசகத்திற்கு பாயிண்ட் என்னன்னா, கொரோனா அட்டாக்கு நம்ம ஊர்ல வராது. அதாவது கொரோனா வந்ததுன்னா உப்பு தான் மெயின். நமக்கு கடலே பக்கத்தில் உட்கார்ந்துருக்கு. ரைட்டாக 4 மிளகு 2 உப்பு எடுத்து அப்பப்போ இந்த உரமா இந்த ஒரு இது வச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சமாச்சாரம் சிம்பிளாக முடிஞ்சிடும், கொரோனா பக்கமே வராது. ஆனால் நம்ம ஊரில் கொரோனா எட்டி பார்க்கறதுக்கு வழி இல்லை, வந்துன்னா அது பிச்சுக்கிட்டு ஓடிடும். ஏன்? கொரோனா தனக்கு உயிருக்கு பாதுகாப்பு இல்லைன்னு ஓடிடும். அந்த அளவுக்கு தான் கண்டிஷனில் இருக்குது. அதனால வெரி குட். நீங்கள் அதுக்குள்ளேயும் கொஞ்சம் உத்து பாருங்க. ஒன்று, நமக்கு இயற்கை அன்னை கொடுத்திருக்கின்ற பாதுகாப்பு, நம்முடைய சூசையப்பர் நம்ம கூடவே உட்கார்ந்து இருக்கிறார். அதனால கடல் சிங்கம் சூசையப்பர் நம்ம என்ன செய்கிறார், அற்புதமாக பாதுகாத்து வழிநடத்தி கொண்டிருக்கின்றார். அடுத்து பார்த்தீங்கன்னா 3வது அட்டாக்கு யாரைத்தான் கொரோனா அட்டாக் பண்ணுச்சு? இந்த சின்ன வயசுல இருந்தே பிராய்லர் கோழியா சாப்பிட்டு, உருப்படாத பொருளா சாப்பிட்டு, இந்த கடையில இருக்கிற இந்த ஃபாஸ்ட் ஃபுட்டும் அந்த இதுவும் இந்த இதுவும் கடப்பண்டமா சாப்பிட்டு உடம்ப பொதுக்குன்னு வச்சுக்கிட்டு நடந்தா கூட அப்படின்னு மேல் வீச்சு கீழ்மூச்சு வாங்க ஆக எக்கா பார்த்து இரு, உன் உடம்பு கொஞ்சம் தாங்காது, கொரோனா வந்ததுன்னா டுர்ரா நீ முடிஞ்சது கதை. ஆமா, நான் ரொம்ப கவனமா தான் இருக்கேன். ஆனா காடு கரைக்கும் அங்கேயும் இங்கேயுமா போயிட்டு வந்து கட்டாந்தரையில தூக்கி இருந்துச்சு ஆட்கள் கொரோனா ஏதாவது பண்ணிச்சா? சென்னையில் இருக்கிற ஆளுக்கு புலம்புறான், ஐயோ. மும்பையில் இருக்க ஆளுக்கு ஓடி ஒளிகிறான், பெங்களூர்ல இருக்க ஆளுக்கு திணறி போய் நிற்கான், சிட்டிக்குள்ள இருக்கிறவங்களாம் அவுட்டு. ஏன்? வாங்கி வாங்கி சாப்பிட்டான், உற்பத்தி பண்ணி சாப்பிடல. கிராமத்தில் இருக்கிறவங்களாம் கொரோனா ஒன்றும் பண்ண முடியல. ஏன்? உற்பத்தி பண்ணி சாப்பிட்டோம், அவ்வளோதான் வழக்கம். உண்மையா பொய்யா, ஆமாவா இல்லையா? இல்லைன்னு சொன்னா நான் ஒரு விளக்கம் கொடுப்பேன். ஆமாவா இல்லையா? உற்பத்தி பண்ணி சாப்பிட்ட ஆளுக்கு தப்பிச்சான், வாங்கி சாப்பிட்ட ஆளுக்கு மாட்டிக்கிட்டான். 2 வரி, இவ்வளவுதான். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இன்றைக்கு சொல்லுவது அதுதான், வானிலிருந்து இறங்கி வந்த உணவு. நம்ம ஊர் பக்கம் எல்லார் வீட்லையும் இப்போ வயக்காடு இருக்கோ இல்லையோ, வீட்டில் பார்த்தீங்கன்னா எல்லாரும் தொட்டியில் செடியில் 2 வெண்டைக்காய், 2 கத்திரிக்காய், 2 தக்காளி, 2 மிளகாய் போட்டாச்சு. இதுக்கு வரைக்கும் குரோட்டன்ஸாக வச்ச ஆளுங்க, ரோஜா பூவாக வச்சு வளர்த்த ஆளுங்க, கேட்டீங்கன்னா மல்லிகை பூ வச்சேன், அதை வச்சேன். இந்த செடி பெங்களூர்ல இருந்து வாங்கி வந்தது, இந்த செடி கொடைக்கானல் போகும்போது டூர் போகும்போது வாங்கி வந்தது, எல்லாத்தையும் அள்ளி குப்பையில் போட்டுட்டு எல்லா வீட்லையும் இப்போ என்னதான் வச்சிருக்காங்க? ஏன்? என்ன விஷம் போட்டு வளர்க்காமனு தெரியல, எதை சாப்பிட்டா எந்த நோய் வரும்னு தெரியல, எதுக்கு வந்து பேசாம வீட்டிலே செய்வோம். செக்கில் ஆட்டுற எண்ணெய் தான் இப்போ ஃபேமஸ், எல்லா பக்கம் ஓடிட்டு இருக்கு. நம்ம ஊர்ல அப்படிதானா இல்லையா? சாமி அருமையா வச்சிருக்காரு, பண்ணிட்டாங்க. வந்த உடனே கருப்பட்டி, மிளகு கருப்பட்டி, தொண்டைக்கு ஏதோ, அதனாலதான் இவ்வளவு டெம்போ நிக்கி, இல்லைன்னா கடல்லையும் குளிச்சுட்டு வந்து நின்று இவ்வளவு நேரம் கச்சேரி நடக்குமா? அருமையா போட்டு வச்சேன். சமையல் அம்மா உடனே ஒரு சிக்காப்பியை போட்டு வந்தது. சுத்தி சுத்தி இயற்கையும் இயற்கை சார்ந்த வாழ்க்கை முறையும் உங்களுக்கு கற்றுக் கொடுப்பதற்கு இவங்களுக்கு ஆட்கள் இங்கே இருக்கிறார்கள். அருமையான பங்கு தந்தையினுடைய வழிநடத்துதல். ஏற்கனவே இந்த ஜபத்திலே நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் இயற்கை சார்ந்து வாழ்வியல் சார்ந்து அற்புதமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆண்டவருடைய அன்பு நிறைந்த குழந்தைகளே, கல்வியின் உயரத்தை தொட வேண்டும், வாழ்க்கையின் உயரத்தை தொட வேண்டும், எல்லாவற்றிலும் உயரம் தொட வேண்டும். ஆனால் நம்முடைய கால்கள் பூமியில் இருக்கிறதா என்பதை மறந்துவிடக் கூடாது. நம்முடைய பாதம் பூமியில் இல்லை என்று சொன்னால் எந்த உயரத்திற்கு போனாலும் இதோ கொரோனா போன்ற தொற்றுகள் வருகிற பொழுது நம்மை அசைத்து விடும், இதோ அழித்து விடும். ஆகவே நம்முடைய பாதங்கள் இந்த பூமியில் உற்பத்தி செய்கிற பாதங்களாக, உருவாக்குகின்ற பாதங்களாக இருக்கின்ற பொழுது நம்முடைய வாழ்க்கை எந்த விதமான அழிவை நோக்கியும் நகர்வதற்கான வாய்ப்பே இல்லை. ஆகவேதான் சொல்லுகிறேன், இதோ இந்த உணவு விண்ணிலிருந்து இறங்கி வந்து வாழ்வு தருகின்ற உணவு. இது நம்மை அழிக்கின்ற உணவல்ல, அழிய செய்கின்ற உணவல்ல. ஆண்டவருடைய அன்பு நிறைந்த குழந்தைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு அற்புதமான தெய்வம். அவர் பிறந்தவுடன் அவரை எங்க போய் போடுறாங்க? மாட்டு தொட்டி, தீவன தொட்டி. தீவன தொட்டியிலே உணவு இருக்கும். ஆண்டவராகிய கிறிஸ்து நமக்கு உணவு.
மனிதன் வாழ்வது அப்பத்தினால் மட்டுமல்ல, ஆண்டவருடைய ஒவ்வொரு சொல்லினாலும் உயிர் வாழ்கிறான். அப்படி என்றால் ஆண்டவருடைய வார்த்தை மனிதனானார், நம்முடைய குடிகொண்டார். அந்த குடிகொண்ட வார்த்தை அப்ப வடிவத்திலே உணவாக இருக்கின்றார். அவரை உட்கொள்ள 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 நம்முடைய வாழ்வு வீரியம் பெறுகிறது, நம்முடைய வாழ்வு அருளை பெறுகிறது, நம்முடைய வாழ்வு வல்லமையை பெறுகிறது. ஆகவே இந்த நற்கருணை நாதர் நமக்குள்ளே மருந்தாக வருகின்றார், விருந்தாக வருகின்றார், உணவாக வருகின்றார். இந்த நற்கருணை நாதரை உட்கொள்ளுகிற பொழுது நமக்குள்ள இருக்கிற பாவம் எல்லாம் ஓடி போகிறது, நமக்குள்ள இருக்கிற நோய்கள் எல்லாம் ஓடி போகிறது, நமக்குள்ள இருக்கிற தீமை எல்லாம் ஓடி போகிறது, நம்மை சுற்றி இருக்கிற நமக்குள்ள இருக்கிற சாத்தான் ஓடி போகின்றார். இந்த நற்கருணை நாதரை உணவாக உட்கொள்ளுகிற பொழுது உணவே மருந்து என்கின்ற அந்த ஒரு கருத்து நமக்கு புரிந்து கொள்ளுகிறது. நோய்படுகின்ற உணவல்ல, நோய் தருகிற சிந்தனை அல்ல, நோயை உற்பத்தி பண்ணுகிற ஆண்டவராக அல்ல, உடல் ஆரோக்கியம், உள்ள ஆரோக்கியம், ஆத்ம ஆரோக்கியம் அனைத்தையும் தருகின்ற ஆண்டவராக இருக்கிறார். நீங்க இதை எப்படி புரிஞ்சுக்கிறீங்கன்னு தெரியல. ஆனா ரெண்டு நடந்த ஒரு சம்பவத்தை உங்களோடு சொல்ல வேண்டும். நான் சேத்தமரத்தில் இருக்கிற போது ஒரு அம்மா ரொம்ப ஒரு துயரம். ஏன் அப்படின்னா அவருடைய வீட்டுக்காரர் தான் எல்லாம். அந்த வீட்டுக்காரர் திடீரென்று ஒரு விபத்தில் இறந்து விடுகிறார். 5 பிள்ளைகள். அந்த அம்மாவால் தாங்கவே முடியல. அந்த அம்மாவால் ஒரே அழுக. எப்போ பார்த்தாலும் அது நான் இங்க இருந்து என்ன சாமி செய்ய போறேன், என் பிள்ளைகளை எப்படி சாமி பார்க்க போறேன், என்னால இந்த இறப்பை தாங்கிக்கவே முடியல. எப்போ பார்த்தாலும் என்னுடைய வீட்டுக்காரர் கண்ணுக்குள்ளே நிற்கிறாரு. கஷ்டமா இருக்குது. ஒரு பக்கம் இழப்பு, இன்னொரு பக்கம் எனக்கு பயம், என்ன செய்யறது தெரியல. சாமி ஏதாவது வழி சொல்லுங்கன்னு அழுக. அப்போ நான் கொஞ்ச நேரம் பேசிவிட்டு சொன்னேன், ஏமா டெய்லி காலையில் நமக்கு பூசை இருக்கு, நீ என்ன பண்ணுவே தெரியாது, கால பூசைக்கு டெய்லி வந்து ஒரு மாதம் ஒரு மருத்துவர் உனக்கு மருந்து கொடுத்தால் நீ எப்படி ஏற்றுக்கொள்வாயோ, ஏதாவது ஒரு பயிற்சியை கொடுத்தால் நீ எப்படி புரிந்து கொள்வாயோ, அதுபோல தயவு செய்து ஒரு மாதம் வரணும். வந்து நற்கருணை வாங்குவதற்கு முன்னால ஒரு நிமிடம் நீ ஜெபித்துக் கொண்டே இருக்க வேண்டாம். என்ன சொல்லி ஜெபிக்க வேண்டும் என்றால், நற்கருணை நாதரே, நீரே எனக்கு எல்லாமுமாக இரும், உன் மீது அன்பு கொண்டிருக்கிறேன், உன் மீது பக்தி கொண்டிருக்கிறேன், எனக்கு வழியாய் வாரும், துணையாய் வாரும், வாழ்வாய் வாரும், உனக்கு என்னென்ன தோன்ற சொல்லி ஜெபி. ஆனால் நற்கருணை நாதரிடம் ஒரு நிமிடம் நன்றாக ஜெபித்து விட்டு அந்த நற்கருணை நாதரை நீ உட்கொள்ள வேண்டும். இவ்வளவுதான். எனக்கு ஒரு மாதம் கடந்தது. அந்த அம்மா சொல்லிச்சு, இப்போ கொஞ்சம் தெம்பா இருக்கு சாமி, மனசுக்கு கொஞ்சம் தைரியமா இருக்கு சாமி. பெரியமானவர்களே, அந்த நற்கருணை நாதர் அந்த தாயினுடைய உள்ளத்திற்கு வலுவூட்டுகிற ஆறுதல் தருகின்ற மருந்தாக இருந்தார். நற்கருணை சாப்பிட்டதுக்கும் அந்த அம்மாவுக்கு தைரியம் வந்ததுக்கும் எதுவும் சம்பந்தம் இருந்தது மாதிரி எனக்கு தெரியலே சாமி அப்படின்னா உங்களுக்கு அறிவு ரொம்ப ஓவரா வேலை செய்யணும். நான் அனுபவத்தில் இருந்து சொல்லிக் கொண்டிருக்கிறேன். நீங்கள் ஆய்வு செய்வதற்கு முயற்சி செய்கிறீர்கள் என்றால் நான் உங்களோடு சவால் வருவதற்கு தயார். யாராவது ஒருவருடைய உள்ளத்திலே ஒரு கவலை, ஒரு வருத்தம், ஒரு துயரம், ஏதோ ஒன்று சிக்கல் வெளிவர முடியாத அளவிற்கு உங்களை வருத்திக் கொண்டிருக்கிறது என்றால் இன்றிலிருந்து நீங்கள் தீர்மானியுங்கள், ஒரு மாத காலம் தினமும் திருப்பதிக்கு வருவேன், திருப்பதிகளே நின்று இந்த நற்கருணை நாதரை நோக்கி தனிப்பட்ட விதத்தில் ஜெபிப்பேன், ஜெபித்து விட்டு நற்கருணையை உட்கொள்வேன். இதோ ஒரு மாதம் கழித்து உங்க பங்குசாமி சொல்லி எனக்கு போன் பண்ணி நடக்கிறதா, நான் அடுத்த ஊர்ல இந்த சேந்தமரத்தில் நடந்த சம்பவத்தை சொல்லாமல் நிறுத்திக் கொள்ளுகிறேன். நீங்கள் சொல்ல முடியாது ஒரு மாதம். ஏனென்றால் அந்த நற்கருணை உயிர் உள்ளது. நற்கருணையில் இருப்பவர் உயிர் உள்ள தெய்வம். அவரை உட்கொள்ளுகிற பொழுது உள்ளே சென்று அவர் வேலை செய்கின்றார், ஆற்றலை தருகின்றார். ஆனா நம்ம நற்கருணையை எப்படி வாங்குறோம் என்ற பிரச்சனை இருக்கு. நற்கருணையை அவ்வளவு பக்தியோடு யாரும் பெரிதாய் பெற்றுக் கொள்வதில்லை. நற்கருணை வாங்க வரும்போது பேசிக்கிட்டே வராங்க, சிரிச்சுட்டே அந்த லைனில் சில சமயம் பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் இடிக்க சிரிக்க வைக்க நற்கருணை வாங்கிட்டு அங்கே போய் உட்கார்ந்து கதை கண்டினியூ ஆகுது. இடையில ஒரு சம்பவம் நடந்தது. ஒருவர் நமக்குள் வந்தாரே, ஒரு நற்கருணை நாதர் உயிர் உள்ளவராக வந்தாரே, அவரோடு ஒரு 2 நிமிஷம் பேசி அவரை சந்தித்து உரையாடி அவருடைய பலனை பெற வேண்டுமே என்கின்ற பக்தி இன்றைக்கு நிறைய குறைந்து கொண்டே போகிறது. எனவேதான் தந்தையோடு பேசுகிற பொழுது சொன்னார்கள், இந்த நற்கருணையை எவ்வளவு பெரிய விழாவாக, எவ்வளவு பெரிய தயாரிப்போடு, எவ்வளவு ஆசை ஊட்டி, எவ்வளவு ஆசை நற்கருணை எல்லாம் வாங்க வைத்து இறுதியில் இந்த நற்கருணையை நம்முடைய முன்னோர்கள் கொடுத்திருக்கிறார்கள். அதே நினைப்பு, அதே ஆசை நமக்கு வர வேண்டும். ஏனென்றால் அன்னை தெரசாள் சொல்வது அதுதான், நான் பிறந்த நாளை விட நற்கருணை பெற்ற இந்த இடமே எனக்கு சிறப்பு. யாருடைய கரங்கள் சிறந்தது என்று கேட்டால் குருவினுடைய கரமே சிறந்தது என்று சொல்வேன்.
இந்த நற்கருணை நாதர் இதோ உயிரோடு வருகின்றார், இவரை எனக்கு வாழ்த்து மொழியும். அனுபவித்தவர்கள் எல்லோரும் சொல்லுகிறார்கள், இந்த நற்கருணை நாதர் ஆறுதலை தருகிறவராக, வலிமையை தருகிறவராக, வல்லமையை தருகிறவராக இருக்கிறார். இதே போல ஒரு சம்பவம் எனக்கு தாளாங்குளத்தில் நடந்ததுதான். எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை. அப்போ அந்த சமயம் டைஃபாய்டு. ஆகவே நான் நாட்டு மருந்து எடுத்ததால ரொம்ப பலகீனமாக இருப்பேன். அப்போ ஏற்கனவே அதுக்கு நம்ம ஆஸ்பத்திரிக்கு போகணும்னு அவசியம் இல்லை, அதுக்கான வழிமுறை இருக்கிறது 2வது பட்சம். அப்போ ஒரு நாட்டு முறையிலே அதை சரி செய்து கொண்டு இருக்கின்றேன். அப்போ ரொம்ப பலகீனமாக இருக்கிறேன். அப்போ ஒரு அம்மா வந்து டெய்லி ஃபாதர் எனக்கு எப்படியாவது நற்கருணை கொடுக்கணும் ஃபாதர், நம்ம பூசைக்கு வேறு ஃபாதர் வராது வாங்கிக்கணுமா? இல்லை ஃபாதர், நீங்கள் எனக்கு ஜோம் பண்ணி நற்கருணை தரணும் ஃபாதர், ஒரு வழி இல்லை, சாரி ஃபாதர், மன்னிக்கணும் ஃபாதர், எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் இருக்கு, நீங்கள் ஒரு ஜோம் பண்ணி நற்கருணை கொடுக்கணும் ஃபாதர். இப்போ இந்த அம்மாவுக்கு ஜோம் பண்ணி நற்கருணை கொடுக்க வேண்டும் என்கிற பொழுது நான் என்னை தயாரிக்க வேண்டும். ஸோ எனக்குரிய நான் என்னை சுத்தப்படுத்தி தயாரித்து அப்போ அந்த அம்மா ஃபாதர் அதையாச்சு ஃபாதர், நம்ம பங்களாவில் வச்சு ஒரு சின்ன பூசையாக வச்சு எனக்கு அனுப்பி கொடுங்க ஃபாதர், எனக்கு ஒரு சின்ன பிரச்சனை ஃபாதர், அதுக்காக ஜெபிக்க வந்தேன் ஃபாதர். இந்த மாதிரி தொந்தரவு போச்சு, எனக்கே டைஃபாய்டு காய்ச்சல் தொந்தரவு இருக்கிறேன், உங்களுக்கு தெரியும். ஏமா ஒரு பூசை எனக்கு தெரியாது, ஏமா தனிப்பட்ட விதத்தில் வச்சுக்கிறோமா, உனக்கு இப்போ அவ்வளவு. எனவே ஏறக்குறைய இது ஒரு தொடர்ந்து ஒரு 20 நாள் ஓடிக்கொண்டிருக்கிறது. பிரியமானவர்களை, என்னுடைய அனுபவத்தில் சொல்லுகிறேன், இந்த டைஃபாய்டு காய்ச்சலினால் என்னுடைய உடலில் பெரிய சோகமோ தொந்தரவோ இல்லை. 20 நாளில் முழுவதும் சரியாகிவிட்டது. அப்போ அந்த அம்மா ஏற்கனவே முடிஞ்சோடனே, சாமி இப்போ நீங்கள் நல்லா இருக்கீங்க சாமி, ரொம்ப சந்தோஷம் சாமி அப்படின்னு நல்லா கவனிங்க, நீங்கள் இப்போ நல்லா இருக்கீங்க சாமி, சந்தோஷம் சாமி அப்படின்னு. நான் சொன்னேன், இப்போ உனக்கு நேரமா ஏதோ பிரச்சனை இல்லை ஃபாதர், நற்கருணை ஆண்டவர் உயிருள்ள தெய்வம் இல்லையா, நீங்கள் ஒரு குருவானவர், இந்த திருப்பலியை நீங்கள் நிறைவேற்றுகிற பொழுது ஆண்டவர் உங்கள் வழியாக எவ்வளவு செயலாற்றுகிறார், உங்கள் நோய் குணமாகுவதற்காகத்தான் நான் வேண்டுதல் வச்சிருந்தேன் சாமி, வேற ஒன்றுமே இல்லை. இதை நிறைய பேரோடு நான் பகிர்ந்திருக்கிறேன். யாரெல்லாம் தீராத வியாதியுடையவர்களாக இருக்கிறார்களோ, யாருடைய உடம்பில் எல்லாம் தீராத நோய் இருக்கிறதோ, அல்லது நீண்ட நாட்களாய் பட்ட நோய் இருக்கிறதோ, குணமாவதற்கு வழி இல்லை என்கின்ற தன்மையோடு இருக்கிறதோ, ஆண்டவருடைய அன்பு பிள்ளைகளே, நிச்சயம் நான் உங்கள் முன்னால் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறேன், என்னுடைய வாழ்வின் அனுபவத்தில் இருந்து சொல்லிக் கொண்டிருக்கிறேன். இந்த நற்கருணை நாதரை தொடர்ந்து நீங்கள் ஒரு மாதம் இதோ வருகிறேன் பெறுகிறேன், என்னை ஆசீர்வதிகள், என்னை குணப்படுத்தும் என்று தகுந்த தயாரிப்போடு பெறுங்கள். உடலில் இருக்கிற நோய் குணமாகிறது. ஆச்சரியமான உண்மை, அனுபவிக்க வேண்டிய உண்மை, அனுபவித்த உண்மை, உங்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டிய ஆசீர்வாதமான உண்மை. ஆண்டவருடைய அன்பு பிள்ளைகளே, எனவே உள்ளத்தில் இருக்கின்ற நோயாக வலியாக இருந்தாலும் சரி, உடலில் வருகின்ற நோயாக வலியாக இருந்தாலும் சரி, குணப்படுத்துகின்ற ஆற்றல் இந்த நற்கருணை நாதரிடம் இருக்கிறது. அவர் நமக்கு தருகிறார். ஒரு நிமிடம் அப்படியே முழங்கால் பண்ணிடுவோம். ஒரு சின்ன ஜெபம். என்னதான் நாம் பேசினாலும் அந்த ஜெபம் இறுதியிலே, அந்த ஜெபத்தினால் தான் நாம் வல்லமையில் இருக்கிறோம். மனிதனுடைய வார்த்தை அல்ல, ஆண்டவருடைய வார்த்தை அங்கே நமக்கு பேசப்பட வேண்டும். நம்முடைய எண்ணம் அல்ல, நம்முடைய உயிர் அங்கே பேச வேண்டும். எனவே ஆண்டவருடைய அன்பு பிள்ளைகளை முழந்தால் படித்துக் கொள்வோம். முழந்தால் படித்துக் கொள்ளுங்கள். உங்களால் முடியும், முடியாதவர் என்று யாரும் இல்லை. தயவு செய்து முழந்தால் படியிட்டு இதோ நம்முடைய நற்கருணை நாதரை உற்று நோக்குவோம். ஒருவேளை அங்கே மறைவில் இருப்பவர்கள் நற்கருணை நாதரை பார்க்க முடியவில்லை என்றால் கண்களை மூடுங்கள். நீங்கள் நற்கருணை பெற்ற கிறிஸ்தவர்கள். இந்த நற்கருணை நாதர் ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு திருப்பலியிலும் உங்களுக்குள் வந்தார். ஆனால் பல சமயத்திலே நாம் அதை உணராமல் இருக்கிறோம், பல சமயத்திலே நாம் அதை உணரவில்லை. அதை ஏதோ ஒரு சம்பவமாக கண்களை மூடி தயவு செய்து இதய பகுதியிலே, உங்களுடைய இதயத்தின் பகுதியிலே பார்க்க இயன்றவர்கள் நற்கருணை நாதரை பார்த்துக் கொண்டிருப்போம். பார்க்க இயலாதவர்கள் இந்த நற்கருணை நாதரை இதயத்திலே சிம்மாசனத்தை இதே பாத்திர வடிவத்திலே நாம் ஒரு நிமிடம் உணர்வோம். சி மேஜர் கார்டு பிடியுங்கள். பாடல் குழுவில் இருப்பவர், கேசிய வாசிப்பவர், சி மேஜர் கார்டு பிடிக்க அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஆண்டவருடைய அன்பு பிள்ளைகளே, ஏதோ ஒரு நிமிடம் நம்முடைய இந்த பரிசுத்தமான இடத்தை உணர்வோம். தினம் தினம் பயன்படுத்தி கொண்டிருக்கின்ற இடம்தான். ஆனால் இந்த நற்கருணை நாதரின் முன்னால் இந்த இடத்திலே நாம் பவனியாக வந்தோம். இந்த நற்கருணை நாதர் உணவாக நம்மோடு வந்தார், உயிருள்ளவராக நம்மோடு வந்தார். ஏதோ காடு பிடிக்கிறவங்க கொஞ்சம் சத்தமாக பிடிங்க, இன்னும் கொஞ்சம் இசை கொஞ்சம் சத்தமாக வைங்க, இன்னும் கொஞ்சம் சத்தமா. ஆண்டவருடைய அன்பு நிறைந்த குழந்தைகளை, இதோ இந்த இசை எதற்காக வென்றால்
நீங்கள் மற்றவரை பற்றி கவலைப்படக்கூடாது, யாரை பற்றியும் யோசிக்க வேண்டாம். உங்கள் உள்ளத்திலே இந்த ஆண்டவர், உங்களோடு இந்த நற்கருணை நாதர். இதோ நற்கருணை நாம் தயாரித்து பெற்ற நாளை இந்த நேரத்தில் நினைத்து பார்ப்போம். நற்கருணை நாதரை முதலாக சந்தித்த நாளை ஒரு நிமிடம் நினைத்து பார்ப்போம். நற்கருணை நாதரை முதலாக சந்தித்த பொழுது அந்த நாளிலே வெள்ளை உடை உடுத்தி வானதூதரை போல இருந்தோமே. வெள்ளை உடை உடுத்தி வானதூதரை போல இருந்தோமே, பரிசுத்தத்தோடு இருந்தோமே. நான் நற்கருணை பெற போகிறேன், ஆண்டவர் எனக்குள் வர இருக்கிறார், நற்கருணை நாதர் எனக்குள் வர இருக்கிறார், பரிசுத்தமான காரியம் என்று எவ்வளவு மகிழ்ந்து புகழ்ந்தோம், எவ்வளவு மகிழ்ந்து இனித்திருந்தோம். இந்த நாட்கள் கடந்து போய்விட்டனவே. இந்த நற்கருணை நாதர் எத்தனை முறை நமக்குள் எழுந்தருளி வந்து விட்டார். இந்த நற்கருணை நாதர் ஒவ்வொரு திருப்பலியிலும் நமக்குள் எத்தனை முறை எழுந்தருளி வந்து விட்டார். ஆண்டவருடைய அன்பு நிறைந்த குழந்தைகளே, அவருடைய வல்லமை என்ன ஆயிற்று, அவருடைய ஆற்றல் என்ன ஆயிற்று. நம்முடைய வாழ்வு பரிசுத்தப்பட்டிருக்க வேண்டாமா? நம்முடைய வாழ்வு புனிதப்படுத்தப்பட்டிருக்க வேண்டாமா? நம்முடைய உடல் பலப்பட்டிருக்க வேண்டாமா? நம்முடைய குடும்பத்திலே சமாதானம், சந்தோஷம் பூத்து குலுங்கி இருக்க வேண்டாமா? ஆண்டவருடைய வலிமையும் ஆற்றலும் நமது இல்லங்களிலே நிறைந்திருக்க வேண்டாமா? என்ன ஆயிற்று? ஏதோ இத்தனை ஆண்டுகளாக பெற்ற நற்கருணையினால் நமக்கு நடந்திருக்கிற நன்மை என்ன, ஆறுதல் என்ன, ஆசீர்வாதம் என்ன? இந்த நேரத்தில் ஒருத்தோடு ஜெபிப்போம். அன்பு தகப்பனே, உயிர் உள்ளவரே, வல்லமை மிக்கவரே, ஆற்றல் மிக்கவரே, விண்ணகத்திலிருந்து எங்களுக்காக இறங்கி வந்தவரே, உமது அன்பு என்னவே அன்பு, உமது தெய்வீக அன்பு எங்களை அப்படியே புல்லரிக்க செய்கிறது. வல்ல தகப்பனே, கையிலே நெய்யை வைத்துக் கொண்டு, வெண்ணையை வைத்துக் கொண்டு நெய்யை கலைந்தது என்று சொல்வார்கள். அதை உருக்கி எடுத்தால் நெய். இது தெரியாத மூடர்களாய், பல்வேறு சமயத்திலே அந்த சூத்திரம் தெரியாதவர்களாய், இதோ எங்களுடைய கரங்களில் உம்மை வைத்துக் கொண்டு, எங்களுடைய மத்தியிலே உம்மை வைத்துக் கொண்டு எங்கெங்கோ தேடி அலைந்திருக்கிறோம். சாத்தானின் தொந்தரவு என்ன செய்வதென்று எத்தனை பேரை தேடி அலைந்திருக்கிறோம். நோய் நொடி என்று எங்கெல்லாம் அலைந்திருக்கிறோம். வல்ல தகப்பனே, நல்ல தகப்பனே, ஆறுதல் கிடைக்கவில்லை என்று எத்தனை பேரிடம் புலம்பி இருந்திருக்கிறோம். ஆசீர்வாதத்தின் தகப்பனே, என்ன செய்ய வேண்டும் அடுத்து என்று வழி தெரியாமல் யாரிடமெல்லாம் கெஞ்சி கூத்தாடி எதெல்லாம் கேட்டிருக்கிறோம். அல்ல தகப்பனே, ஆசீர்வாதத்தின் தெய்வமே, நற்கருணை நாதரே, இந்த நேரத்தில் உங்கள் அன்பு பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் ஐயா. உள்ளத்திலே தூய ஆவியால் தோன்றும் இந்த நற்கருணை உயிருள்ள தெய்வமாய் இதோ இதயத்திலே செயலாற்ற செய்யும். இதை முழுவதும் உமது நற்கருணையின் ஆற்றல் இந்த நேரத்தில் பரவட்டும். நற்கருணை பெற்ற பிள்ளைகள் இன்றைக்கு 19 பேர் அற்புதமான முறையில் நற்கருணை பெற்றிருக்கிறார்கள். புதிய வரவல்லவா, புதிய நன்மை அல்லவா, புதிய தெய்வீக காரியம் அல்லவா. ஊர் முழுவதும் நீர் வல்ல தெய்வமாக, கரத்தில் வாழ ஏந்தியவராக, இதோ தீமைக்கு எதிராக போரிடுகிறவராக, இந்த நாளிலே பரிசுத்தப்படுத்துகிறவராக, காப்பவராக, பிள்ளை வாழ்ந்தவரை ஒவ்வொரு வீட்டுக்கும் அனுப்பி இருக்கிறீரே. இதோ ஆசீர்வாதத்தின் தெய்வமே, மற்றொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும். உள்ளத்தில் இருக்கிற இருளை அகற்றும், உள்ளத்திலே வெளிப்படுத்தும். தீமை வேண்டாம், தீமை சார்ந்த தந்தைகள் வேண்டாம். இளம் பிள்ளைகளை குறிப்பாக ஆசீர்வதியும். இதோ இந்த இளம் பிள்ளைகளுக்கு வாழ்க்கையிலே உலகம் கற்றுக் கொடுக்கின்ற, இன்டர்நெட் மூலமாக, செல்போன் மூலமாக யாருக்கும் தெரியாமல் கற்றுக் கொடுக்கின்ற தீய பழக்கங்களினால் சோர்ந்து போய் விடுகிற, அடிமைப்பட்டு விடுகின்ற, இதோ பல விளையாட்டுகளுக்கு அடிமைப்பட்டு விடுகின்ற, எப்போதும் அதிலே கடந்து போகின்ற இந்த காரியத்திலிருந்து வெளியே இடம். ஆசீர்வாதத்தின் தகப்பனே, பலகீனங்களை உடைத்தெறியும். குடிப்பழக்கம் உள்ளவர்கள் உடைத்தெறிய செய்யும். ஏனைய தீய பழக்கம் உள்ளவர்கள் இந்த நேரத்தில் வெளிவர செய்யும். கோபத்திற்கு மேல் கோபம், யாரிடம் பேசினாலும் வெறுப்பான பேச்சு. ஆசீர்வாதத்தின் தகப்பனே, நற்கருணை பெற்ற இந்த பிள்ளைகளை ஆசீர்வதியும். இந்த நாவினால் உண்மை பெற்றவர்கள் நாவிலே இனி சொல், இனிமையான சொல் வரட்டும். கணவனை பார்த்து மனைவி சொல்லட்டும், ஆஹா, நற்கருணை பெற்ற நாவிலிருந்து இனிமையான வார்த்தை வருகிறது, ஆண்டவர் போற்றம் வருவாராக. மனைவியை பார்த்து கணவன் சொல்லட்டும், நற்கருணை பெற்றவனே, இதோ நற்கருணை பெற்ற என்னுடைய அன்பு மனைவியே, இதோ உன்னுடைய செயல்பாடுகள் ஒவ்வொன்றும் ஆசீர்வதிக்கப்பட்ட செயல்பாடாக, ஒவ்வொரு வார்த்தையும் தெய்வத்தின் வார்த்தையாக வருகிறது. ஆண்டவர் வாழ்த்தப்படுவாராக. என்கின்ற வார்த்தைகள் அல்லவா போற்றப்பட வேண்டும். பல தகப்பனே, இந்த பிள்ளைகளை ஆசீர்வதியும். குடும்பத்தில் இருக்கிற வெறுப்பு கசப்புகளை அகற்றும். இந்த நாட்களின் குழப்பங்கள் தீர்ந்து போவதாக, தொற்றுகள் தீர்ந்து போவதாக. வல்ல தெய்வமாய், நல்ல தெய்வமாய் எங்கள் மத்தியிலே உயிரோடு பிரசன்னமாக இருக்கிறவரே, உங்களுடைய அன்பு பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். குழந்தைகளுக்கு நல்ல ஞானம் வேண்டும், கல்வி ஞானம் வேண்டும். 12 வயதிலே இயேசு கிறிஸ்துவை எவ்வளவு பணிவோடு இருந்தேன், உமது பெற்றோருக்கு எப்படி பணிந்து நடந்தேன். இந்த பணிவை இந்த குழந்தைகளின் இளம் வயதிலேயே கொடும், இளம் வயதிலேயே கொடும். இந்த குழந்தைகளுடைய உள்ளத்திலே இந்த பணியின் தன்மையை கொடும். இயற்கையை அறிந்து வைத்தவராக இருந்தீரே. இறைப்பதை சொன்னீர், இந்த கடல் மீன்களை சொன்னீர், பாடத்தை சொன்னீர், காட்சி தோட்டத்தை சொன்னீர். எல்லாம் வந்து தெரிந்திருந்தது. எங்களுக்கு ஒன்றும் தெரியாத பல்வேறு சமயத்திலே தெரியாத பிள்ளைகளாய் வளர்ந்து வருகிறோமே. வீட்டிலே சமைக்க தெரியவில்லை, துணி வைக்க தெரியவில்லை, வீட்டை பத்திரமாக வைத்துக் கொள்ள தெரியவில்லை, தங்களை தாங்களே பேர தெரியாத பிள்ளைகளாக எங்களுடைய பிள்ளைகள் வளர்ந்து விட்டார்களே. நாங்கள் இருந்து விட்டோமே. நல்ல தகப்பனே, நல்ல தகப்பனே, அந்த குழந்தை இயேசுவிடம் இருந்த
ஞானத்தை, கற்றுக்கொள்ளுகிற ஞானத்தை, கீழ்ப்படுகின்ற ஞானத்தை, பிறரை மதிக்கின்ற ஞானத்தை அற்புதமான முறையில் இந்த குழந்தைகளுக்கு தாழ்மையா உருக்கத்தோடு ஜெபிப்போம். உருக்கத்தோடு ஜெபிப்போம். நம்முடைய கடன் பிரச்சனைகள் தீர வேண்டாம். வட்டி கட்டுகிற நிலை வரக்கூடாது. இனி வாடகை வீடு அல்ல, சொந்த வீடு. இந்த உயிருள்ள தெய்வத்திடம் கேட்போம். இவர் தருவார். எப்படி தருவார்? அவர் என்ன பாங்கா வைத்திருக்கிறார்? இதோ எத்தனை பேருக்கு எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இதோ எல்லாவற்றையும் படைத்தவர் அல்லவா, வழிநடத்துகிறவர் அல்லவா, அவரால் செய்யாத காரியம் என்று ஏதாவது உண்டா? உருக்கத்தோடு ஜெபிப்போம். வழியை காட்டுவார். நம்மை உருக்கின்ற வழியை காட்டுவார். அதற்கான வழியை காட்டுவார். யாரை சந்திக்க வேண்டும், எப்படி செய்ய வேண்டும் என்கின்ற எல்லாம் நமக்கு சொல்லும். இதோ எசையா புத்தகத்திலே நமக்கு சொல்லுகிறார். இது குறிப்பாக பழைய ஏற்பாடு முழுவதும் ஆண்டவருடைய வாக்கு கொடுக்கப்படுகிறது. மோசேக்கு வாக்கு கொடுக்கின்றார். என்னுடைய வானதூதரை உனக்கு முன்னே அனுப்புவேன். நீ செய்ய வேண்டிய காரியத்தை அந்த வானதூதர் உனக்காக தயாரித்து செய்து வைப்பார். எத்தனை அற்புதமான கொடை! அந்த வானதூதரை கொடை நமக்குள் வரட்டும். உருக்கத்தோடு ஜெபிப்போம். நம்மிடம் இருக்கிற நோய் நொடிகள், தீராத நோய் எதுவாக இருந்தாலும் சரி, தீராத பிரச்சனை எதுவாக இருந்தாலும் சரி, இந்த நாளிலே இந்த தெய்வத்தின் முன்னால் ஒப்பு கொடுப்போம். நல்ல தெய்வம், ஆசீர்வாதத்தின் தெய்வம், நல்லவர் நல்லவர், அவை நிறைவாக ஆசீர்வதிப்பவராக இருக்கிறார். ஆசீர்வாதத்தின் தெய்வம், இனிக்க இனிக்க உங்களை பற்றி தியானித்திருக்கலாம். எங்களுடைய வாழ்க்கைக்குள் நேர் பொக்கிஷங்களை வைத்திருக்கிறேன். அது நன்மையாய் நல்ல நன்மையாய் எங்களை வழிநடத்திக் கொண்டிருக்கிறேன். கொடான கோடி நன்றி கொடுக்கிறோம். அற்புதமான ஆசீர்வாதத்தை எங்களுக்கு தந்திருக்கிறேன். கொடான கோடி நன்றி கொடுக்கிறோம். அன்பு பிள்ளைகள் எல்லோரையும் ஆசீர்வாதமான பிள்ளைகளாக வாழ்வின் உயர் நிலைகளிலே எழுந்து வீரர்களை ஓடுகின்ற பல்ல அர்ச்சனை நிறைந்த ஆசீர்வாதத்தின் பிள்ளைகளாக வாழச் செய்யும். நம் ஜனம் பங்குளோசிலே